ஏன்னா இதுல இன்னொரு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இதுல இப்போ பராசக்தி படம் வந்து இவங்க வந்து அங்க போய் வைக்கிறாங்கன்னு சொன்னா, கதை வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில். ஓகே, பராசக்தியோட கதை தமிழகத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது ஒரு கல்லூரி மாணவன் வந்து உயிரிழக்கிறார். நிறைய உயிர்கள் போச்சு. அதுல ஒரு கல்லூரி மாணவன் இறந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த கதையை எடுக்கிறாங்க. இது நம்ம பராசக்தி கதையை. இந்த படம் ஹிந்தில எல்லாம் வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சூர்யா இதுல இருந்து வெளியே வந்ததுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இன்னைக்கு சூர்யா வந்து ஹிந்தில போய் வகாந்துட்டார். பாம்பேல போய் வகாந்துட்டார். அவருக்கு வந்து ஹிந்தி தான் சோறு போடுது. அதனால அவர் வந்து ஹிந்தி எதிர்ப்பு படங்களை அவரால் நடிக்க முடியாது. அங்க வச்சு பொழந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அழகா விலகிட்டாரு. இப்ப இந்த படத்தை அங்க வந்து பெருசா மார்க்கெட்டும் பண்ணி பேரை மாத்தி வைக்கணும்னு சொன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பராசக்தின்றது அது காமன் நேம் ஆயிடுது அவங்க. ஆனா சுதாகோங்கிற அதுக்கு கண்டிப்பா நம்ம மெனக்கெட்டுதான் ஆகணும். ஏன்னா தவறு இவங்க மேல இருக்குது. தவறு இவங்க மேல இருக்கும்போது அது யார் சரி பண்ணணும்? விஜயாண்டனி சரி பண்ணிட்டாரு அவர் சைட்ல. படம் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, நான் தமிழ்ல ரைட்ஸ் வாங்கல, அதனால நான் பராசக்தின்னு வைக்க மாட்டேன், சக்தி திருமகன் நான் வச்சுட்டேன். அதர் லாங்குவேஜ்ல பராசக்தி டைட்டிலுக்கு அவங்க ரைட்ஸ் இருக்கு, நான் பேர் வச்சாச்சு, அவைலபிள் இருந்தது, நான் வச்சாச்சு. அவரு தெளிவா இருக்காரு. இப்ப யாரு வந்து இங்க தன்னுடைய தவறு உணர்ந்து யார் இதை திருத்திக்கு வந்திருக்காரு?